வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அன்னூர் கரியாம்பாளையத்துலேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்டோன் செக் மிஷின். நாம் வந்து ஸ்டோன் செக், அயன் செக் அண்டு உட்டன் செக் எல்லா மிஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்டோன் செக் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய மிஷினரிஸ் கொடுத்தாச்சு, பட் நாங்கள் வீடியோ போட மாட்டோம். அதனால் வந்து இன்றைக்கி ஸ்டோன் செக்கை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லாங்கிறக்காக ஸ்டோன் செக் உங்களுக்கு வந்து வீடியோ இன்றைக்கி போடுறோம். ஸ்டோன் செக் இது கொஞ்சம் காட்ட முடியல எப்படி ஸ்டோனுங்கிறத. இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டோனு, இதாவது வந்து அவுட்ரு சைடு பூரா கேஸ்டைனு, இது பூரா ஸ்டோனு, இன்னரில் இருக்கிறது வந்து உட்டு. ஸ்டோன் வந்து என்னென்னா நம்மளுக்கு மரத்து அளவு கூட ப்ராப்ளம் வராது. மரம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம், வெடிப்புகள், கிராக் இதுக்கெல்லாம் வரும். இது கரெக்டான ஃபிட்டிங் பண்ணிட்டுனா நம்மளுக்கு வந்து மரத்தில் வந்து அதிகமான மெயின்டெனன்ஸ் வராது. மரம் வந்து கிராக் வந்துருச்சு, சொத்தை வந்துருச்சு, உடஞ்சிருச்சுங்கிற மாற்ற வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த பிரச்சனை வராது. ஸ்டோன் கரெக்டான நல்லா கருங்கல் ஸ்டோன் எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது உலக்க மட்டும் நம்ம மாற்ற வேண்டியது வரும் அடிக்கடினாலும் ஒரு 6 மந்த்து பக்கமால் ஓடும். நம்ம கொடுக்குறத பற்றி பிரச்சனை இருக்காது. ஆனால் ஸ்டோன் செக்கை பொறுத்தளவுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். மரச்செக்கை காட்டிலும் ரொம்ப கம்மியாக வரும். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 15 கிலோ போட்டு கடலை, அதாவது வந்து வேர்க்கடலை போட்டு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிஷினை ரன் பண்ணுறோம். மிஷின் எப்பவுமே வந்து இப்படி ரைட் சைடு தான் ஓடணும். இப்போ அதில் 15 கிலோ கடலை வச்சுருக்கு. எடுத்து கொட்டுப்பா. மெதுவாக கொட்டு, மெதுவாக இந்த நேரம் கொட்டு, தூக்கி கொட்டு மேலே. எடுத்துக்கோ. இப்போ 15 கிலோ கடலை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கடலை வந்து கொஞ்சம் மீடியம் பாத்தில் இருக்குது. நல்லா 100% காயில் கடலை கொஞ்சம் பதமாக இருக்கிறனால தண்ணி வந்து நம்ம வந்து முடியுமா, தண்ணி வந்து இதுக்கு கரெக்டாக கொஞ்சம் கம்மியாக போடணும். கடலை வந்து பதம் இருக்கிறனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக போடணும். தண்ணி கொடு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 லிட்டர் கேனு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினா போகுது. தூக்கி இங்கே பார்த்துடுமா, நீ அதைவே எடுத்துருக்காது. இந்த தோரணை எடுத்துனாலும் தண்ணி ஊற்றலாம் தெரியும். அவ்வளோதான். ஒன்ஸ் தண்ணி ஊற்றியாச்சுன்னா திருப்பி நம்ம வந்து ஊற்ற வேண்டியது இருக்காது. பதினஞ்சு கடலை போட்டு இப்போ நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு வராது, நாய்ஸ் இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக வீட்டில் கிரைண்டர் ஓடுறதோட கூட சவுண்டு கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு. இது வந்து முழுக்க ஸ்டோனால் ஆனது. அவுட்டர் சைடு மட்டும் பார்ட்ஸ் மட்டும் இது உரல் மட்டும் நம்மளுக்கு ஸ்டீல் காஸ்டைன் மெட்டீரியல். மற்றது பார்த்திங்கன்னா இது வந்து SS 304 மெட்டீரியல். நம்மளுக்கு ஆயில் வரக்கூடிய ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா SS மெட்டீரியல் கூட போட்டது. இது 5 HP மோட்ரு. பாஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு கரெக்டாக 1 நிமிஷம் ஆச்சு. நம்மளுக்கு ஆயில் நல்லா வர்றக்க ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுமா, ஃபுல்லாக மிஷின் கவர் ஆகிற மாதிரி ஆயில் பார் நம்மளுக்கு நல்லா குபுன்னு வர்றக்க ஸ்டார்டிங்கே நல்லா வர்றக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் 1 நிமிஷம் லேட் பண்ணுச்சுன்னா, நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பருப்பு வந்து கொஞ்சம் பதமாக இருக்குது, உனக்கு கொஞ்சம் காய்ச்சல் பத்தலை. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டில் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் லேட் பண்ணிருக்கு. இல்லைன்னா போட்டால் அடுத்த செகண்ட் வந்துடும். அப்புறம் ஃபஸ்ட்டு லாட்டுங்கிற போது எப்பவுமே கொஞ்சம் இந்த கானம் சூடு பிடிக்க வரைக்கும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வரும். அப்புறம் செகண்ட் லாட்லேருந்து போட அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஸ்டோன் உள்ளே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பற்றி இப்போ கிளியராக தெளிவாக வந்துட்டுருக்கு. வேறு எதாவது சரி முடிச்சுக்கிறேன். ஸ்டோன் செக்கு. இதில் வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எது இருந்தாலும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கன்ஃபார்ம் கால் பண்ணி கேட்டுங்க. நன்றி, வணக்கம்.